அப்போது இவர் சொல்கிறாரு, கடவுளை அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறாரு, அண்ணா வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்கிறார், தந்தையே நேரம் வந்து விட்டது, கடவுளே நேரம் வந்து விட்டது, உன் மகன் உம்மை மாட்சிமைப்படுத்துமாறு, அதாவது உன்னை பெருமைப்படுத்தக்கூடிய வேலையை நான் செய்ய போகிறேன், அதுக்காக நீ என்ன பண்ணு, என்னுடைய பெருமை முதல்ல இந்த மக்கள்கிட்ட காட்டு, எனக்கு சில மோஜிசாக்கள் கூட, அப்போ தான் என்னை இறை தூதர்னு இவங்க நம்புவாங்க, அப்படி நம்புனா நான் உன்னை வந்து பெருமைப்படுத்துவேன். இப்போ நான் சொன்னல தக்பீரே ரப்பு, அல்லாவுடைய புகழை உயர்த்துதல், இதுதான் ரசூல்லா கொடுக்கப்பட்ட மிஷன், இதுதானே ஈசா நபிக்கு கொடுக்கப்பட்ட மிஷன். அப்போ மிஷன் சேம் இருக்கா? இதில் என்ன பிரச்சனை இவங்களோட சேர்ந்து செயல்படுறதுக்கு? புரியுதா? வேலை ஒன்று தாங்கிறது புரியுதா? அவர் சொல்கிறாரு யோவான்லேயே, உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலையான வாழ்வு. அவர் என்ன சொல்கிறாரு? கலிமா சொல்கிறார். உண்மையான ஒரே கடவுளாகியன்னு என்ன அர்த்தம்? லா இலாஹா இல்லல்லா, நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நிலைவான, ஈசா ரசூலுல்லா, இந்த கலிமா தான் சொல்லியிருக்காரு. நமக்கு லா இலா இல்லல்லா முஹம்மது ரசூல்லா, அவங்களுக்கு லா இலா இல்லல்லா ஈசா ரசூல்லா, லா இலா இல்லல்லா மூசா ரசூல்லா, லா இலா இல்லல்லா இப்ராஹிம் ரசூலுல்லா. அப்போ இதை தான் அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு, நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்துவேன். மாட்சினா என்ன அப்படின்னா கண்ணியத்தை உயர்த்துவது. ஈசா நபிக்கும் அதே மிஷன். நீர் இவ்வுலகில் இருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன், உமக்கு உரியவர்களாக இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர், அவர்களும் உம் வார்த்தைகளை கடைப்பிடித்தார்கள். அவர் என்ன சொல்கிறார்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட உன்னுடைய கண்ணியத்தை இந்த உலகத்துக்கே காட்டுறேன். நான் தான் சொன்னேன்ல, அல்லாவுக்கு சிலை கிடையாது, உருவம் கிடையாது, ஒரு பள்ளியாசலில் போய் இங்கே தான் அல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ அல்லாவை எப்படி தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுன்னா அந்த ஒர்க்கு மூலமாக தான் அல்லாவை இன்ட்ரடக்ஷன் பண்ண முடியும். இவர் கேட்குறாரு, யாழ்லா வயசாயிடுச்சு, எனக்கு நான் ஃபிட் ஆகிட்டேன், எனக்கு வந்து டியூட்டி கூடு அப்படிங்கிறார். இது சம்மந்தமாக நிறைய அதில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. 17 முக்கியமான சில வசனங்கள் மட்டும் நான் படிச்சிடுறேன். இவ்வாறு நான் அவர்கள் உள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாக ஒன்றிணைந்திருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலக அறிந்து கொள்ளும். நீதி உள்ள தந்தையே. இப்போ மறுபடியும் அல்லாஹ்வுக்கு பேர் சிஃபத் என்ன சொல்கிறாரு பாரு, நீதியை தான் முதல்ல பேசுகிறார். நீதி உள்ளே தந்தை. இப்போ இந்த குரானும் என்ன பேசிச்சு? நீதியை பற்றி தான் பேசிச்சு. ஆளுக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாதுன்ட்டு. இவர் என்ன சொல்கிறாரு பார், இந்த உலகத்தில் இன்றைக்கி பிரச்சனையும் என்ன, ஆளுக்கு ஒரு நீதி தான். ஒருத்தன் ஆக்சிடெண்ட் பண்ணால் மேட்ரே கிடையாது, ஃபைலே ஆகாது. இன்னொருத்தன் ஆக்சிடெண்ட் பண்ணாமல் போனாலே அவன் மேலே போலியோ வழக்கு போடப்படும். அது சொல்கிறார். நீதி உள்ள தந்தையை உலகு உண்மை அறியவில்லை. என்ன சொல்கிறாரு? நீ இப்படி ஒரு கடவுள் கோட்பாடு இருக்கிறதே உலகம் தெரிய மாட்டேங்குது. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்கான் அப்படிங்கிறது அன்றைக்கி உலகத்தில் ஃபேமஸே கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? இன்றைக்கி வந்து 200 கோடி பேர் இருக்கும். நீ ரோட்டில் போகிற ஒரு சகோதரரை கூப்பிட்டு கூட இந்த முஸ்லீம்கள் வணங்குறாங்களே அந்த அல்லா சாமியோடைய சிலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க கூட சொல்லிடுவான், எந்த அல்லா சாமி சிலையே உங்களுக்கு கிடையாதுங்க, இவங்க சிலையவே வணங்கக்கூடிய கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் யாருமே இல்லை. அதனால தான் ரசூலா பத்ரில் சொல்கிறாங்க, யாரெல்லாம் இந்த கூட்டத்தை அழிச்சிட்டேன்னா இப்படி ஒரு அல்லா இருக்கிறதே எவனுக்குமே தெரியாமல் போயிடுங்க. அல்லாவை பற்றி இன்ஃபர்மேஷனே கிடைக்கும், டேட்டாவே இல்லாமல் போயிடும். இவரும் அதான் சொல்கிறார், உலகு உண்மை அறியவில்லை, உலகத்தில் நீ ஒருத்தர் இருக்கிறன்னு தெரியல. ஏன்னா இந்த யூதர்கள் தங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு, புரியுதுங்களா, அந்த சீர்திருத்தத்தை வந்து ஃபசாதாக பண்ணிட்டாங்க. இவங்கள பார்த்து இவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கான், அவன் அந்த கடவுள் நல்லவன் அப்படிங்கிறத முடிவு பண்ணவே முடியாது.